இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம நாடு பொருளாதாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். தற்போது உலகத்தில் 4வது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக 5வது இடத்திலிருந்து 4வது இடத்திற்கு தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி தற்போது 4வது இடத்தில் நமது இந்தியா உள்ளது நண்பர்களே. ஆகவே ஒரு காலத்தில் பிச்சைக்காரர்கள் நாடு என்று மேற்கத்திய நாடுகளெல்லாம் நம்மை ஒரு மாதிரியாக பார்த்து வந்தன. அவ்வாறு இருந்த இந்தியா இவ்வளவு வேகமாக முன்னேறி வருகிறது என்ற எண்ணத்தில் மேற்கத்திய நாடுகளுக்கும் அமெரிக்கா உட்பட தெற்காசிய நாடுகள் அனைத்திற்குமே, உலக நாடுகள் பெரும்பாலான நாடு அனைத்திற்குமே நம் மீது அதிகமான பொறாமை கொண்டுள்ளன நண்பர்களே. இதன் காரணமாக நாம் செய்யக்கூடிய எந்த வகை ஒரு நல்ல செயலாக இருந்தாலும் கூட அதற்கு அவர்கள் பாராட்ட சற்று தயக்கம் காட்டி வருகின்றனர். இந்த விதத்தில் பார்க்கும்போது நமக்கு அதிக அளவு எதிரியாக இருக்கக்கூடிய நாடு சீனா, அமெரிக்கா ஆகிய 2 நாடுகள் நம் மீது அதிக அளவு பொறாமை கொண்டுள்ளன. நாம் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் இந்த 2 நாடுகளும் அதிக அளவில் கவனம் செலுத்தி வருகின்றன நண்பர்களே. பாகிஸ்தான் 1947ஆம் ஆண்டிலிருந்தே நாம் சுதந்திரம் பெற்றதிலிருந்தே நம் மீது பொறாமை கொண்டு நம்மை தாக்குதல் குறியாக இருந்து வரக்கூடிய பாகிஸ்தான் அமெரிக்காவோடும் சீனாவோடும் சேர்ந்து கொண்டு மற்றும் நமது அண்டை நாடுகள் சிலவற்றுடன் சேர்ந்து கொண்டு நம்மை எப்படியாவது வளர விடாமல் நம்மை இராணுவ ரீதியாக தாக்கி, பொருளாதார ரீதியாக தாக்கி நம்மை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்று அவை கங்கணம் கட்டி வருகின்றன நண்பர்களே. அவற்றை பற்றி இன்றைய நியூஸ் நமது இந்த வீடியோ செய்தியில் பார்க்கலாம் நண்பர்களே. வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, தற்போது தான் இந்த மாதம் நாம் பாகிஸ்தானுடன் போரிட்டு அந்த போரில் 4 நாட்களிலேயே பாகிஸ்தான் சரணடைந்தது. நாங்கள் உங்களுடன் போர் செய்வதற்கு தயாராக இல்லை, எங்களால் முடியாது, தயவுசெய்து அரபிக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விக்ராந்த் விமானந்த வங்கி கப்பலிலிருந்து எங்கள் நாட்டின் கப்பல்களை, எங்களது கராச்சி துறைமுகத்தை தாக்கி விடாதீர்கள் என்று அவர்கள் பயந்து கொண்டு தங்களது கப்பல்களை எல்லாம் துறைமுகத்திற்குள் ஒளித்து வைத்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பலானது தன்னுடைய 32க்கும் மேற்பட்ட டெஸ்ட்ராயர்கள், ஃப்ரிகேட்ஸ் மற்றும் கோர்வெட்டுகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான துணை கப்பல்களோடு 4க்கும் மேற்பட்ட நீர்மூழ்கி கப்பல்களோடு அரபிக்கடலில் சுமார் 185 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு கராச்சி துறைமுகத்தை அழித்து தரைமட்டமாக்குவதற்காக, கடலோடு கடலாக சேர்ப்பதற்காக அதை தயார் நிலையில் லாக் செய்து வைத்திருந்தது நண்பர்களே. ஆகவே தற்போது தான் நம்மிடம் பெருமளவில் அடிவாங்கியுள்ளது பாகிஸ்தான். ஆனால் அது சும்மா இருக்குமா என்றால் அது இருக்காது என்று தெரிகிறது. மீண்டும் அது திரு அசீம் முனீர் அவர்கள் தலைமையில் சீனாவையும் அழைத்து கொண்டு வங்காளதேசத்தையும் அழைத்து கொண்டு நம் மீது நிச்சயம் போர் தொடுக்கும் என்றே தெரிகிறது நண்பர்களே. நம்முடைய பொருளாதார வளர்ச்சியையும் நம்முடைய இராணுவ வளர்ச்சியையும் கண்டு அமெரிக்காவே பயப்படுகிறது. அமெரிக்கா நம் மீது ஒரு கண் வைத்து கொண்டு நாம் முன்னேறிவிடக்கூடாது என்பதில் ஒரு குறியாக இருக்கிறது நண்பர்களே. சீனா அமெரிக்காவை விட மிஞ்சி தான் உலகத்தில் மிக சிறந்த நாட்டாமை நாடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அமெரிக்கா எதிர்ப்பதற்காக கடந்த 30 ஆண்டுகளாக தன் படைபலத்தையும் பொருளாதார வளத்தையும் அதை பெருக்கி கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்தியா வலுவடைந்து வருவதால் இந்தியா நமக்கு எதிரியாக வந்துவிடக்கூடாது என்பதில் அது அமெரிக்காவையும் இந்தியாவையும் ஒரு சேர பார்த்து இந்தியாவை எப்படியாவது தண்டிக்க விட வேண்டும், அது பொருளாதார வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது, இராணுவத்தில் அதிக அளவு வளர்ச்சி அடைந்து தன் அருகிலுள்ள நாடுகளை எல்லாம், தெற்காசிய நாடுகளில் உள்ள நாடுகளை எல்லாம் தன் பக்கம் இழுத்து விடக்கூடாது என்பதில் சீனா மிக குறியாக இருக்கின்றது நண்பர்களே. இதன் காரணமாகத்தான் டொக்லாம் பகுதியில் ஒரு காலத்தில் அது தகராறு செய்தது. அதே போன்று கல்வான் பள்ளத்தாக்கிலும் 2020ஆம் ஆண்டு அது நம் நாட்டிற்குள் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. முன்னால் இருந்த இந்தியா என்று நினைத்து கொண்டு அது அவ்வாறு உள்ளே நுழையும் போது தற்போது 10 வருடங்களாக ஆட்சி செய்யக்கூடிய தற்போதைய அரசானது மிக வலுவாக இருந்து கொண்டு சீனா நம்ம நாட்டிற்கு உள்ளே நுழைய விடாமல் தனது இராணுவத்தை வைத்து அதை தடுத்து நிறுத்தியதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே. அது ஒரு பக்கம் இருக்க, எப்படியாவது இந்தியாவை ஒழித்து விட வேண்டும், இந்தியா வளரவிடக்கூடாது என்ற அடிப்படையில் நமது நாட்டின் தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏராளமான ஆராய்ச்சி கப்பல்களை வைத்து கொண்டு நாம் என்ன செய்கின்றோம் என்பதனை அது துரிதமாக கவனித்து கொண்டு வருகிறது.
அது மட்டும் இல்லாமல் அந்நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய பெருங்கடலில் வந்து இருந்து கொண்டு நோட்டமிடுகிறது நண்பர்கள். சீனா நம்மை தாக்க வேண்டும் என்றால் நம்ம நாட்டின் வடபகுதிக்கு இமயமலை பகுதி வழியாக வந்து தாக்கலாம் என்றால் அதை பற்றி நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் வீடியோ செய்தியில் நாம் விவரமாக பார்த்துள்ளோம் நண்பர்களே. அதனுடைய விமானங்கள் அவ்வளவு எளிதாக நல்ல முறையில் இமயமலை பகுதியில் இயங்கக்கூடிய தன்மையில் இல்லை. ஆகவே அவை நமது இந்திய பெருங்கடல் வழியாக வந்துதான் நம்மை தாக்க முடியும். அந்த நேரத்தில் பாகிஸ்தானை அரபிக்கடல் வழியாக வரவழைத்து, வங்காளதேசத்தை வங்காள விரிகுடா வழியாக வரவழைத்து, சீனா ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து இந்தியாவை தாக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் சீனா கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்கான வேலைகளை பல வருடங்களாக செய்து வருகிறது நண்பர்களே. வங்காளதேசத்தில் 2 நீர்மூழ்கி கப்பல்களை சீனா கட்டி தந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் லால் மன்னிர்காட் என்று சொல்லக்கூடிய ஒரு துறைமுகத்தில் தன்னுடைய கப்பற்படை தளத்தை, தனது இராணுவ தளத்தை அங்கு அமைக்கலாம் என்று தற்போதுள்ள வங்காளதேச அரசுடன் அது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. அங்கு தற்போது தற்காலிக தலைவராக உள்ள திரு முகமது யூனுஸ் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டுடன் இராணுவ ஒப்பந்தம் செய்து கொண்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த நாடு வங்காளதேசத்தில் ஏராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் செய்து அந்த நாட்டினை முன்னேற்றுவதற்கும் என அவர் ஒரு ஒப்பந்தத்தை செய்து வந்துள்ளார் நண்பர்களே. சீனாவுடன் அதிக நெருக்கமாக சென்று கொண்டு சீனாவுடைய ஆதிக்கத்தை வங்காளதேசத்தில் இருக்கும் அளவிற்கு அவர் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறார் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ அதிகாரிகள் 4 நாட்களுக்கு மேல் வங்காளதேசத்தில் வந்து இருந்து கொண்டு அந்த நாட்டு உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, இராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வங்காளதேசத்தில் தனது இராணுவத்தையும் அனுப்பி அவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து அங்கேயும் தனது இராணுவத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று பாகிஸ்தான் ஒரு பக்கம் கருதி வருகிறது நண்பர்கள். ஆகவே சீனா லால் மன்னிர்காட் என்ற இடத்தில் தனது இராணுவ தளத்தை அமைத்து கொண்டால், இந்த இராணுவ தளம் எங்கே உள்ளது என்றால் சிலிகுரி நெக் என்று சொல்லக்கூடிய, சிக்கன் நெக் என்று சொல்லக்கூடிய, சிலிகுரி கொரிடார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இந்த லால் மன்னிர்காட் என்ற ஒரு இடம் உள்ளது நண்பர்களே. இது வங்காளதேசத்தின் வடபகுதியில் சீனாவிற்கு மிக அருகில் தென்பகுதியில் சிலிகுரி கொரிடார் பக்கத்தில் உள்ள நண்பர்களே. இந்த சிலிகுரி கொரிடார் அல்லது சிக்கன் நெக் பகுதி என்பது 22 கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு தரைப்பகுதி. இந்த பகுதி வழியாகத்தான், இந்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள பாலத்தின் வழியாகத்தான் நமது இந்தியாவிலிருந்து நமது வடகிழக்கு 7 மாநிலங்களுக்கும் சென்று வர முடியும் நண்பர்களே. ஆகவே இந்த பாலத்தை உடைத்து விட்டால் இந்தியா 2ஆக பிரிந்துவிடும். இந்தியா தனது வடகிழக்கு மாகாணங்களுக்கு வந்து செல்ல முடியாது என்ற ஒரு அர்த்தத்தில் அதை தாக்குவதற்கு சீனா பெருமளவில் முயன்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் லால் மன்னிர்காட் என்ற இடத்தில் இராணுவ தளத்தையும் அமைப்பதற்கு அது முயன்று வருகிறது நண்பர்களே. ஆகவே சீனா வங்காளதேசத்தை தன் கையில் வைத்து கொண்டு நமக்கு எதிராக போர் செய்வதற்கு அது முயன்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வங்காளதேசம் தற்போது என்ன செய்துள்ளது என்றால், துருக்கி நாட்டுடன் சேர்ந்து கொண்டு அங்கிருந்து TB2 என்ற ட்ரோன்களை 12 எண்களை வாங்கியுள்ளது நண்பர்களே. இவை மேல் ட்ரோன்கள் என்று கூறுவார்கள். மேல் என்றால் மீடியம் ஆல்டிடியூட் லாங் எண்டூரன்ஸ் ட்ரோன் என்று கூறுவார்கள். இவை சுமார் 30 மணி நேரம் வரை ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் தொடர்ந்து படர்ந்து கொண்டு நம்முடைய நாட்டை கண்காணித்து கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகிய 12 ட்ரோன்களை துருக்கியிடம் வந்து வாங்கி அவற்றில் 6 எண்களை நமது எல்லை ஓரமாக அதை பயன்படுத்தி வருகிறது. அது நமது எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு நம்முடைய நாட்டை வங்காளதேசம் கண்காணித்து தனது இராணுவத்திற்கும் சீனாவிற்கும் வேண்டிய தகவல்களை கொடுத்து கொண்டு வருகிறது நண்பர்களே. சிலிகுரியை தாக்க வேண்டும், சிலிகுரியை தாக்கிவிட்டால் இந்தியாவை 2ஆக உடைத்து விடலாம் என்ற அர்த்தத்திலும், சீனாவிற்கு உதவி செய்வதற்காக சீனாவின் இராணுவ தளத்தை தனது நாட்டில் அமைப்பதற்கும் திரு முகமது யூனுஸ் அவர்கள் முயன்று வருகிறார். இதனால் நமது நாட்டிற்கு பாகிஸ்தானின் மூலமாக நமது நாட்டின் மேற்பகுதியில் பிரச்சனை ஏற்படுத்துவதோடு கிழக்கு பகுதியிலும் வங்காளதேசத்தின் மூலம் பிரச்சனைகளை ஏற்பட்டு இந்த பிரச்சனைகளில் இந்தியா மூழ்கி இராணுவத்திற்கு அதிக அளவில் செலவு செய்யட்டும், வேறு முன்னேற்ற பணிகளில் இந்தியா தலையிடாமல் முன்னேறாமல் இருக்க வேண்டும், நாம் தான் மிக சிறந்த நாடாக முன்னேற வேண்டும் என்ற அர்த்தத்தில் சீனா இந்த வகை செயலில் ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே. இவற்றிலே பார்த்த நமது இந்தியா உடனடியாக தனது படைபலத்தை தனது கிழக்கு பகுதியிலும் ஆரம்பித்த நண்பர்களை ஈஸ்டர்ன் கமாண்ட் மூலம்
பிரம்மாஸ்திரா கார்ப்ஸ் என்று கூறுவார்கள். பிரம்மாஸ்திரா படைப்பிரிவு என்ற படைப்பிரிவு மூலம் ஏலமான முன்னேற்றங்களை தற்போது செய்து வருகிறது. நண்பர்களே, நம்மிடம் உள்ள 3 S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை அங்கு சிலிகுரி பகுதி அருகே நிறுவியுள்ளது. நண்பர்களே, இந்த S-400 வான்வெளி பாதுகாப்பானது தற்போது பாகிஸ்தானுடன் நடந்த போரில் எவ்வாறு மிக சிறப்பாக செயல்பட்டது என்பதனை நமது இந்திய நியூஸ் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். இது சுமார் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்குகளை சீனாவிலிருந்து வந்தாலும் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அவற்றை தடுத்து அழித்துவிடும். நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் வான்வெளி அமைப்பினையும் தற்போது இந்த சிலிகுரி பகுதி அருகே நமது இந்திய எல்லையில் நமது இராணுவம் தற்போது ஏராளமான எண்ணிக்கையில் நிலைநிறுத்தியுள்ளது. நண்பர்களே, இவை போக பறந்து வரக்கூடிய ட்ரோன்களை அளிப்பதற்கு L-70 ZU-23 போன்ற ஆன்டி ஏர்கிராஃப்ட் துப்பாக்கியிலும் அங்கே ஏராளமான அளவில் நிறுவியுள்ளது. நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் குறைந்த தொலைவில் வரக்கூடிய மிசைலை அளிப்பதற்காக சரக்ஸ் SHORADS என்று சொல்லக்கூடிய குறுகிய கால மிசைல் தடுப்பு அமைப்பு மற்றும் வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிக அதிக பக்கத்திலிருந்து வரக்கூடிய ட்ரோன்களை அளிப்பதற்கான பாதுகாப்பு அமைப்பு என்ற பலவையான அமைப்புகளை தற்போது நமது இந்தியா சீனாவுக்கு எதிராக நம்ம நாட்டின் கிழக்கு பகுதியில் தற்போது நிறுவியுள்ளது. நண்பர்களே, பீஸ்மா என்று சொல்லக்கூடிய T-90 டேங்குகள் பீரங்கிகளை ஏராளமான எண்ணிக்கையில் அங்கு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாஸ்திரா என்று சொல்லக்கூடிய படைப்பிரிவு மூலம் அங்கு ஏராளமான எண்ணிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் கவுச்சர் துப்பாக்கிகள் என அனைத்து வகையான துப்பாக்கிகளும் அங்கு இருக்கக்கூடிய காலாட் படைகளுக்கு கொடுக்கப்பட்டு நமது நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிக அளவில் தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நண்பர்களே, வங்காளதேசம் என்ன செய்கிறது என்றால் சீனாவுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவை இரண்டாக உடைத்து சிலிகுரி பகுதியிலிருந்து இரண்டாக உடைத்து வங்காளதேசத்துடன் சீனாவின் உதவியுடன் சேர்த்து கொள்ளலாம் என்று அதை கனவு கொண்டு வருகிறது. நண்பர்களே, இந்தியா எதற்கும் பயப்படாத நாடு. ஆகவே பாகிஸ்தான், வங்காளதேசம், சீனா ஆகிய நாடுகள் மூன்றும் ஒன்று சேர்ந்து நம்முடன் இந்தியாவின் தெற்கு பகுதி வழியாக போருக்கு வந்தால் அதை உடைப்பது மிக மிக எளிதான காரியம் இந்தியாவுக்கு. நண்பர்களே, சீனாவின் கப்பல் அனைத்துமே மலாக்கா ஸ்டேட் வழியாக, அதாவது படத்தை பாருங்கள் நண்பர்களே, மலாக்கா ஸ்டேட், இதன் வழியாகத்தான் அதனுடைய கப்பல்கள், அதனுடைய போர்க்கப்பல்கள், அதனுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே இந்தியாவின் தென்பகுதியில் இந்திய பெருங்கடலுக்கு வர வேண்டும். நண்பர்களே, அவ்வாறு வருவதை நமது இந்தியா மிக எளிதாக கண்டுபிடித்துவிடும். ஏற்கனவே P-8I என்ற ஒரு கண்காணிப்பு விமானம் ஏற்கனவே நாம் 12 எண்கள் வாங்கி நமது கடற்பரப்பை கண்காணித்து வருகிறது. நண்பர்களே, எதிரிகளின் நடமாட்டத்தை அறிந்து கொள்வதற்காக இதுபோக 2 எண்கள் MQ-9B என்ற விமானங்களை வாங்கி அவையும் மிக அதிக அளவில் கண்காணித்து வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் நமது சேட்டலைட்டுகளும் சீனாவை, பாகிஸ்தானையும் வங்காளதேசையும் தற்போது 24 மணி நேரமும் 10 சேட்டலைட் மூலம் துரிதமாக கணித்து வருகிறது. நண்பர்களே, ஆகவே சீனா அல்லது வங்காளதேசம் அல்லது பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னிப்பாக 24 மணி நேரமும் கவனித்து கொண்டிருப்பதால் அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான எதிர் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் நமது இராணுவம் 24 மணி நேரமும் மிக தயாரான நிலையில் உள்ளது. நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் வங்காளதேசத்திற்குள் உள்ளே நுழைந்துள்ளது. அதுவும் தன்னுடைய இராணுவ தளத்தை அங்கு அமைக்கலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தற்போது அங்கு உள்ள இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது அமெரிக்கா. ஆகவே வங்காளதேசத்தில் அமெரிக்கா தன் படை உலகத்தை நிறுவலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது முகமது யூனுஸ் அவர்கள் சீனாவுடன் நட்புறவு பாராட்டி வருகிறார். ஆகவே அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதனை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் வங்காளதேசத்தின் இராணுவ அதிகாரி வாக்கர்-உர்-ஜமான் என்பவர், இவர்தான் வங்காளதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஹசினா அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவிற்கு வருவதற்கு உதவி செய்தவர். இவர் ஒரு விதத்தில் ஹசினா அவர்களுக்கு உறவினர் என்றும் கூறப்படுகிறது. இவர் தற்போது திரு முகமது யூனுஸ் அவர்களை மிரட்டியுள்ளார். நண்பர்களை எச்சரித்துள்ளார். இந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்குள் வங்காளதேசத்தில் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்தல் மூலம் வரக்கூடிய ஆட்சிதான் வங்காளதேசத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் எந்த விதமான மாறுதல்களையும் செய்ய முடியும். இராணுவ விவகாரங்களில்
திரு முகமது யூனிஸ் எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது என எச்சரித்துள்ளார் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இராணுவ அதிகாரி அவர்கள் ரஷ்யாவிற்கும் சென்ற மாதம் பயணம் சென்று அங்கே முக்கியமான அதிகாரிகளை சந்தித்து வந்தார் நண்பர்களே. ஆகவே இவர் ஓரளவிற்கு இந்தியாவிற்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரி என்றும் கூறப்படுகிறது. ஆகவே சீனா எந்த விதத்திலும் நம்மை தாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அடுத்த அடி வாங்கப் போவது சீனா தான் நண்பர்களே. சீனா தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு தன்னுடைய நாட்டில் உள்ள பிரச்சனைகளை கவனிக்காமல் தன்னுடைய மக்களுக்கு நன்மை செய்யாமல் அமெரிக்காவை எதிர்க்கப் போகிறேன், தன்னை எதிர்த்து வளர்ந்து வரும் இந்தியாவை அழிக்கப் போகிறேன் என்றெல்லாம் வேண்டாத செயல்களில் ஈடுபட்டால் அது வாங்கக்கூடிய அடி மிக பலத்த அடியாக இருக்கும் நண்பர்களே. அதனுடைய எந்த விமானம் பறந்து நம்ம நாட்டிற்குள், அதுவும் தென்சீன கடல் பகுதியாகத்தான் இந்திய பெருங்கடலுக்கு அந்த விமானங்கள் வந்து சேர முடியும். அவற்றை இங்கிருந்தே நம்முடைய அக்னி ஏவுகணைகள் மூலம் அல்லது பிற ஏவுகணைகள் மூலம் நாம் அவற்றை சுக்குநூறாக தென்சீன கடல் பகுதியிலேயே விழுமாறு அழித்து விடுவோம் நண்பர்களே. அவை இந்திய பெருங்கடலுக்கு வர நமது இராணுவம் அனுமதிக்காது. அதன் கப்பல்கள் நமது இந்தியாவை தாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தால் அவையும் சுக்குநூறாக்கப்படும் நண்பர்களே. அதன் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் வகையில் நாம் தற்போது நம்முடைய அம்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம், அது அயல்நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து சுனோபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கடற்கருவியை அதிக அளவில் தயாரிக்க உள்ளது நண்பர்களே. இந்த சுனோபாய் என்பது நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து நெட்வொர்க் முறையில் கடலில் இறக்கப்படும். இவை சீன நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கெங்கு வந்து கொண்டிருக்கின்றன என்பதை துல்லியமாக கண்காணித்து நமது நீர்மூழ்கி கப்பல்களுக்கு தகவல்கள் கொடுத்து கொண்டிருக்கும். அதை வைத்து சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்களை நாம் மிக எளிதாக அழித்துவிட முடியும் நண்பர்களே. ஆகவே சீனா இவ்வாறு அமைதியாக தன் வேலையை பார்த்து கொண்டு தனது நாட்டின் மக்களின் நலனை பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய இந்தியாவை தாக்க வேண்டும், தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சீனா நினைத்தால் அடுத்து பாகிஸ்தான் தற்போது பெற்ற அடியை விட மிக அதிக அளவில் அடியை வாங்கப் போகிறது, சேதாரத்தை அது அணிவிக்கப் போகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் இந்தியாவை ஒரு கண்ணோடு பார்த்து வருகிறது. தற்போது இந்தியா அமைதியாக இருக்கலாம், ஆனால் இன்னும் 2 வருடங்களில் அதை அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் நம்மை அவர்கள் கண்காணித்து வருகிறார்கள் நண்பர்களே. நாம் அடுத்து சீனாவை அடிக்கக்கூடிய அடியில் அமெரிக்கா இந்தியா பக்கம் செல்லவே கூடாது, வாங்க நாம் பக்கம் சென்று விடுவோம் என்று அது ஓடிவிடக்கூடிய நிலைமை உண்டாக வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் ஆப்கானிஸ்தானத்தில் 25 ஆண்டுகளாக இருந்தும் அங்குள்ள தலிபான்களை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வீரர்களெல்லாம் அழகான ஆடை அணிந்திருப்பார்கள் ஒழிய அவர்களெல்லாம் மிக சிறந்த வீரர்கள் என்று கூறவிட முடியாது நண்பர்களே. இராணுவ வீரர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்ற நாட்டின் ஆயுதங்களை விட மிக சிறந்த ஆயுதங்கள். அவற்றை வைத்துத்தான் அவர்கள் மற்றவர்களை எளிதாக தாக்க முடியுமே ஒழிய அவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய அளவிற்கு நமது இந்தியாவிற்கு வலிமை உள்ளது நண்பர்களே. இந்தியா முப்படைகளும் மிக அதிக அளவில் தனது முன்னேற்றத்தை இனியும் 2-3 ஆண்டுகளில் அதிக அளவில் அது அதிகப்படுத்தும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஆகவே அடுத்து நாம் தாக்க உள்ள நாடு சீனா தான் என்பது தெளிவாக தெரிகிறது நண்பர்களே. இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.